இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடியினாலே நாம் தேவனை நன்றிகள் இதயத்தோடு நாம் தேவனை துதிக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இது பௌர்ணமி நாள். இந்த நாளிலே நாம் தேவ ஜனங்களுக்காக தேவ ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கட்டு உடைத்து ஜெபிக்கலாம். கட்டு உடைத்து ஜெபிக்கலாம். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு உண்மையுமாய் அநேக கட்டுகள் இருக்கிறது. மாந்திரிக கட்டுகள் இருக்கிறது. செய்வினை என்கிற கட்டுகள் இருக்கிறது. அந்தந்த ஏரியாவில் கொள்ளாத ஆவி, எல்லை பிசாசு சொல்வோம், எல்லா ஆவி, எந்த தெய்வம் என்று சொன்னாலும் அவைகளின் போராட்டங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அதனால உங்கள் குடும்பங்களிலே பிரச்சனைகள் வரும். உங்கள் குடும்பங்களிலே பிரச்சனைகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பிள்ளைகளுக்குள்ளே குழப்பங்கள், பாஸ்டருக்கும் பாஸ்டர் மனைவிக்கு குழப்பங்கள், தேவ ஜனங்கள் மத்தியிலே குழப்பங்கள், இப்படியாப்பட்டவர்களெல்லாம் வரும். அதனால தான் இந்த நாளிலே நாம் கட்டுரைத்து ஜெபிக்க போகிறோம். அருமையான சின்னவர்களில் என் இடத்துல பம்பு எடுத்துட்டான். கம்பளத்துக்கு போனவன் செத்து போயிட்டான். இன்னொருத்தன் வம்பளுக்கு போனால் அவனும் செத்து போயிட்டான். அதனால எனக்கு பேர் என்னன்னா சூரிய வைக்கிற பாஸ்டர். இந்த பேரை வச்சா பார்த்தீங்கன்னா எனக்கு அவனுக்கு இப்போ நடக்க முடியாமல் கிடக்கான். அவனை இப்போ நடக்க முடியாமல் கிடக்கான். நான் யாருக்கும் சூரியன் வைக்கிறேங்க. வம்பளுக்கு போனால் செத்து போயிட்டான். அவன் வம்பளுக்கு போனால் செத்து போயிட்டான். இவனை நான் தான் சூரியனை வச்சு இவனை இவனெல்லாம் கொண்டுட்டேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி இவன் சூரியன் வைக்கிறேன் சொல்லி என் பேரை கொடுத்தான். எனக்கு பேர் சூரியன் வைக்கிற பாஸ்டர். எல்லாரும் அப்படி சொல்லுறேன். சிலர் என்ன ஆகுனா அவரு சூரியன் வைக்கிறார், சூரியன் வச்சுக்கிறாங்க. அவன் போய் செத்து போனதுக்கு நானும் சூரியன் வச்சேன். எவ்வளோ பெரிய பேர் பார்த்தேன். அதனால சிலர் என்னை பார்த்துட்டு நான் சூரியன் வைப்பான், சூரியன் வைக்கிற பாஸ்டர்னு சொல்லிட்டான். நான் யாருக்கும் சூரியன் வைக்கிறேன். அது எனக்கு கொடுக்கப்பட்ட பேர். ஏன்னா அவன் பாவம், அவன் அக்கறமும். ஒரு வசனம் இருக்கு, இக்கல்லில் ஒரு வார்த்தை இருந்தான். இக்கல்லின் போது இருந்தவன் ஒருவரை பார்த்துட்டு நீ கல்லா இருக்கிறாய், உன் மேலே என் சபையை கட்டுவேன் என்று பேசி பேரை பார்த்து சொல்கிறார். இந்த கல்லின் மீன் போடுகிறவன் ஒன்றுமில்லாமலே போவான். தேவன் நம் மீது வைத்த இரக்கம் தேவை. தேவனுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு தேவன் நம்ம கொடுத்து ஒரு ஊழியத்தின் தலைவனாக தேவனை செயல்படுத்துகிறார் சொன்னால் நாம் கல்லா இருக்கிறோம். நம்மளோட ஊழியத்திற்கு நாம் கல். நம் மீது தேவன் சபையை கட்டுகிறார், ஊழியத்தை கட்டுகிறார், அநேகருக்கு ஆர்வம் வைக்கிறார். அப்போ நாமும் இதுக்கு ஒரு உணர்ந்து அகமோத்தனமா நம்ம இடத்துல மூவ் பண்ணிட்டானா அவனுக்கு கண்டிப்பா மரணம் வரும். நிகழ்ச்சியா தான் என் இடத்துல ஜாதி பேசி என்னை இழிவுபடுத்தி நம்ம போய் செத்து போயிட்டான். இன்னொருத்தன் என்னை பார்த்து பரப்பையன் பிஆர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவன் செத்து போயிட்டான். நான் மாந்திரிகம் பண்ணுவேன். எனக்கு பேர் சிலர் அப்படி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் சொல்ல சிலர் அப்படி வச்சுட்டாங்க. அப்படி சூரியன் வச்சு கொண்டு வருவாங்க. நான் யாருக்கும் சூரியன் வைக்கிறேன். எனக்கு பேரே சூரியன் வைக்கிற பாசம். தேவசூத்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி செய்யலாம், எப்படி ஜெபம் பண்ணலாம், நாம் எந்த வம்புக்கும் போகக்கூடாது, நமக்கு தீங்கு செய்யறது யாராருனாலும் இப்படி எப்படி சொல்லி ஜெபம் பண்ணு. அவன் வீட்டு வாசல் போய் காலை வச்சுட்டு ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை சொல்லிட்டு வந்துடு. ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி தீங்கு செய்யணும், அவன் புதிங்காலை கொடுத்து மனைவி கேட்டுட்டு அவங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வந்துடு. அவங்க இதோடவே இருக்க மாட்டான். அப்படி சிபிஎம்லேயே எனக்கு ஒரு சென்ட்ரல் பாசைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? சென்ட்ரல் பாசே எனக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் யாரும் ரொம்ப வம்பளுக்குன்னா நான் கண்டுக்கவே மாட்டேன். அதே சிரிச்சு போயிட்டே இருக்கேன். காரணம் அவன் அழிந்து போவான் என்பது எனக்கு நன்றாக. அன்பான தேவஜனமே, நான் சூரியன் வைக்கிறதுங்க, சூரியன் அவனே வச்சுக்கிறான். என் கூட எப்போ 2 தேவதூதர்கள் இருப்பாங்க. எல்லார் மத்தியிலும் போய் ஊழியம் செய்துட்டேன். ஓரினை செயற்கையாளர் ஆண்கள் பெண்கள் மத்தியில் ஊழியம் செய்து, மதவாணிகள் மத்தியில் போய் ஊழியம் செய்துட்டேன். இல்லைங்களா? மந்திரவாதிகள் மத்தியில் போய் ஊழியம் செய்திருக்கிறோம். நம்ம மக்கள் கிட்ட போன இந்த ரூபத்தில் உள்ள ஆவிலாம் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா அது எப்படி தெரியும்? உங்களுக்கு இருக்கு.
உங்க மேல கண்ணி இருக்கு, கண்ணி தான் உங்க குழந்தையா இருக்கு, அது இந்த ரூபத்தில் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஆவி உங்க கூட இருக்கு, அது உங்களுக்குள்ள இருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லிடும், உங்களுக்கு இன்னும் ஆவிகள்லாம் கூட உங்களுக்கு சூழ்ந்து இருக்கு, அவைகளெல்லாம் நீங்க சொல்றதை செய்யும், அதெல்லாம் நீங்க தெய்வம்னு சொல்றீங்க, அது தெய்வமாக உங்களுக்குள்ள இருந்து செயல்படுது, உங்க சுற்றிலும் இருக்கிறது, வச்சு கோவிலுக்குள்ள அது இருக்கிறது, நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, அது தெய்வங்களாய் செயல்படுகிறது, உங்களுக்கு அநேகருக்கு நீங்க சொல்லுகிறதை அது செய்கிறது அப்படின்னு அவர்களுக்கு நானே தீர்க்கவசமா சொல்லியிருக்கேன். அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, என்னை கூப்பிட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆனா எங்களுக்கு உதவியா இருக்கிற இந்த நபர்கள் தான் வெளியேற்றிடாதுங்க, அதை வச்சு நாங்கள் பிழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் சிலர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, உங்க போட்டோவை கொடுங்க, நான் பயப்பட தான் செஞ்சேன், பயப்பட வேண்டாம், உங்க போட்டோவை கொடுங்க, இந்த மாதிரி ஒரு ஊழியர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறோம், என் நம்பரு என் போட்டோவெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன், நீங்க எங்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம், நாங்களே பார்த்துக்கணும், நேரம் போட்டோ வச்சு இந்த இடத்துல எங்க இருக்கா, இவர் நம்பர் இதுதான், இப்போ அவர் எங்க இருக்கிறான்னு பாரு, அவருக்கு யாருன்னா தீங்கு செய்திருக்கிறாரா பாரு, போய் அவங்களை அடிச்சிரு, அவங்க உயிரோடு இருக்கக்கூடாது அப்படி என்று அவங்க சொல்லி அனுப்பிடுவார். நான் யாருக்கும் ஃபோன் பண்ணி இவங்களை அழிக்கணும் அவங்களை அழிக்கணும்னு சொல்லுகிறதே இல்லை, அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் சொல்லுவேன், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக அமாவாசைனா சாரி பௌர்ணமினா எல்லாரும் கற்று அவிழ்க்கப்பட வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் இருக்கும். தேவனுடைய ஊழியக்காரருக்காக எய்யப்படுகிற மந்திரவாதிகளால் எய்யப்படுகிற ஆவிகள் பாதாளத்தில் இருக்கும். ஆயுதம் என்றால் மாந்திரிகம், வேய்கள், அவைகளை தேவன் நிறுவனமாக்க வேண்டும், அதற்காக தான் இங்கே தெரிவித்தார். புரிதல்லா? அதனால் தேவனுடைய ஊழியக்காரரும் வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ஜோமனுங்க, நான் இங்கே உள்ள அடியை ஜெபிக்கிறேன். நம்முடைய ஊழியக்காரர்கள் பாதுகாப்பு, தேவனுடைய ஊழியங்கள் பாதுகாக்கப்படும், தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படும். கிறிஸ்தவனே கிறிஸ்தவனாய் கன்வெர்ட்டாக இருக்கிறவங்க கிறிஸ்தவனுக்கும் மாந்திரிகம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கூட அப்படி நடக்குது. சர்ச்சுக்கெல்லாம் போறான், பைபிள் எடுத்துட்டு போறான், ஆனால் மாந்திரிகம் இப்படிப்பட்ட கேவலமான பிறவிகள் எல்லாம் இருக்கு. அது வெளியே தெரியாது. ரொம்ப உத்தமையில கூட உத்தமர்களை கூட அவர்கள் பைபிள் எடுத்துட்டு வருவாங்க. நான் எல்லார்ட்டையும் காணிக்க வாங்குறது இல்லை, எல்லார்கிட்ட காணிக்க ஏன்னா அவங்க குடும்பங்களிலே சாபம் இருக்கும், அவங்ககிட்ட தவறுதலான பழக்க வழக்கங்கள் இருக்கும், அவங்க காணிக்க நான் வாங்கி சாப்பிட நான் விரும்புவதில்லை. உண்மையான உழைப்பாளர்கள் தேவன் கொடுக்கறதானதான் நான் வாங்குவேன். அவங்க கிட்ட தப்பான வழி இருந்தால் அவங்க காணிக்க நான் வாங்குவேன், கட்டிட வெளியில போ அப்படின்ட்டு. புரியுதுங்களா? பணம் யார் வேணாலும் கொடுக்கலாங்க, எல்லார்கிட்டையும் காணிக்க வாங்க, நமக்கு தான் பாதிக்கும், நமக்கு தான் பாதிக்கும். சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு நல்லவர்களை போல வருவாங்க, கை தட்டலாம், பாட்டு பாடலாம். ஆனால் ஒரு மந்திரவாதிகளுக்கு சவகாசம் வச்சுக்கிட்டு குடும்பங்களுக்கு தீங்கு செய்வாங்க. அவர்கள் நுழைந்த குடும்பம் எந்த குடும்பத்தில் வாழணும்னா அந்த குடும்பத்தை அடிக்க பார்ப்பான், அந்த இடங்களை அபகரிக்க பார்ப்பான், அவங்க சீர்குழி உருவாக்க பார்ப்பான். இப்படிப்பட்ட கேடுகட்ட புத்தி உள்ளவங்க பெண்களை இருக்காங்க, ஆண்களை இருக்காங்க. புரியுதுங்களா? அழிச்சிருவேன், அவனை அழிச்சிருவேன், அவனை விட மாட்டேன், காண விட மாட்டேன்னு சொல்றான். பார்த்தீங்களா? அவனுக்குரிய சாபம் இருக்கு. அவன் தேவனை ஊழியக்கான், என்னை அழிக்கணும் மாந்திரியம் பண்ணிங்கன்னா அவனுக்குள்ள சாபம் இருக்கிறது. அந்த சாபம் உனக்கு விட்டுட்டு போகாது. உன் மனைவிக்குள்ளே சாபம் இருக்கிறது. உன் மனைவி வேறொரு ஆவினான ஆளுகை செய்யறாங்க சொல்லவில்லை. இப்படி பெண்கள் இருப்பான், ஆண்கள் இருப்பான், சர்ச்சைக்கு வருவாங்க. ஊழியக்காரருக்கு தெரியாது. சில பேய்கள் ஆணும், சில பேய்கள் ஆடாது. ஆடுற பேய்களை நாம் கண்டுபிடிச்சிக்கலாம், ஆடாத பேய்களை ஊழியக்காரர்கள் கண்டுபிடிக்க முடியாது. அது விசேஷ கிருபை இருக்கு, நிறைய பாசிக்கலாம். அந்த விசுவாசம் அருமையான விசுவாசம். சிபிஎம்லேயே ஒரு அம்மா அப்படித்தான் வந்து ஒரே ஆட்டம் அங்கிட்ட இருதயராஜ் என்னன்னு பாருங்க, இங்க வாடா அப்படின்னு எல்லாரும் பொம்பளை சிஸ்டருக்கு வாடான்னு கூப்பிட்றாங்க. வாடான்னு கூப்பிட்டுருக்குன்னா வந்துட்டு வாடான்னு வந்துட்டு அப்படி சொல்லி அன்பானவங்களே, அந்த அருமையான விசுவாசம், அந்த விசுவாசத்துக்குள்ளே பேய் இருக்கு, பெருமையினால் லூசிஃபர் துடிக்கிறது, மேட்டிமே இருக்கு. நான் எல்லாரையும் நான் வந்து காணிக்கை தசமமாகலாம் நான் முன்னமே கொடுக்க வேண்டிய ஒரு பெருமை. நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், அது ஒரு பெருமை.
எல்லா ஆராதனை ஜபங்களுக்கும் டைமுக்கு முன்னமே நான் போயிடுவேன். அதில் ஒரு பெருமை. அருமையானவர்களே, இப்படிப்பட்டமான பெருமை உள்ள ஆவிகள் சபைகளில் இருக்கும், வெளியே தெரியாது. எல்லா ஊழியக்காரர்களாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. தொடர்ந்து கவனிக்கலாம். இந்த பெருமை இருக்கு. நான் நல்லா பைபிள் வாசிப்பேன், நல்லா வாசிப்பேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன். வேற யாரும் ஜெபிக்க முடியாது, நான் தான் செய்வேன். அது வெளியே தெரியாது. கடைசியில் இந்த மேட்டிமை உள்ளவனுக்கு மேட்டிமை உள்ள ஆவி அவர்கள் பிரவேசிக்கும். அந்நிய பாஷை பேசுவாங்க. நான் சிபிஎம்ல இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியாவிட்டால் சில பரிசுத்தவான்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. சிபிஎம்ல அருள்தாஸ் என்பவர் இருந்தார். அவர் தேவனை நேரடியாக பார்த்தவர். ஒரு நேரம் அவர் கையை வச்சவங்க தொப்புன்னு கீழே விழுந்துருவாங்க. எல்லாரும் இருதயராஜ் கொண்டு விட்டுருவாங்க அவர்கிட்ட. இவன் பல்ட்டி அடிக்கிட்டவங்க. அவரு 25 நிமிஷம் உட்காந்து சோமந்தா. நான் கீழே விழவே இல்லை. அவர் கை எனக்கு லேசாக இருந்தது. மற்றவன் சொல்லுவான் அவர் கையை வச்சு அழுத்துற பயங்கர வெயிட்டா இருக்குது, அதான் நான் கீழே விழுறேன். ஏன் தலையில கையை வச்சு அவர் ஜோமனா கரம் எனக்கு லகுவா இருந்த வெயிட்லெஸ்ஸா இருக்கு. இதுல இவருக்கு இந்த கிருபை இருக்குன்னா தேவனுடைய கரம் நமக்கு பாரமா இராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய கரம் நமக்கு பாரமா இருக்கக்கூடாது. தேவனுடைய கரம் நமக்கு பாரமா இருந்தால் நீதான் சரி கிடையாது. தேவனுடைய கரம் உனக்கு பாரமா இருக்கு, தேவனுடைய ஆவியானவர் உன் மேல இருக்கிறது உனக்கு பாரமா இருக்கிறதுனா நீதான் சரியில்லை. உன் ஜீவிதம் சரி கிடையாது, வாழ்க்கை சரி கிடையாது, நடைமுறைகள் கிரியைகள் எதுவுமே சரியில்லை. அதான் தேவனுடைய கரம் உன் மேலே பாரமா இருக்கு. ஊழியக்காரனே, தேவ ஜனங்களே கவனியுங்கள். தெய்வ பிரசனம் உன் தேவ பிரசனம் உன்னால் நிற்க முடியலன்னா நீ சரி கிடையாது. இதெல்லாம் சிபிஎம் சொல்லி நான் தூரத்திலிருந்தே ஆட்களை காட்டிட்டு விலகி போயிடுவேன். ஒரு பாஸ்டரா அவன் பிஹேவியர்ஸ் இப்படி இருக்கிற கேரக்டர் அப்படியே நான் விளைகிறோம். கைசெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு அவங்ககிட்ட நெருங்கி பழகவே மாட்டேன். இதெல்லாம் என் பிரசுத்தவங்கள் நன்றாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். வெளியில் சிபிஎம்க்கு வெளியில வந்து ஒருவரிடத்தில் 2 பேர், ஒன்று கண்ணியத்தை கற்றுக்கொண்டு பாஸ்டர் சாம் சுந்தரா அவர்களிடத்தில் வாக வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொண்டு தாமஸ் என்பவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காட்டாத்தோடு இருந்தார், இறந்து விட்டார். அவங்க 2 பேருக்கு கற்றுக்கொண்டு வேற எந்த ஊழியக்காரத்தையும் நான் இது பண்ணவில்லை. அன்பான தேவ ஜனமே, என் பசுத்துவங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அந்த அருள்தாஸ் என்பவருக்கு சிபிஎம்ல பழைய ஊழியக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரை நிறுத்தல் சொன்னால் உங்களுக்கு 2 அழைத்த தேவன் கொடுத்திருக்கிறார். ஒன்று அப்போஸ்தலர், ஒன்று தீர்க்கதரிசி. இது எல்லாருக்குமே கிடைக்காது தம்பி, உனக்கு தான் கண்டு இருக்கிறார். கையை வச்சு ஜோமனா நான் கீழே உணர்ந்துருவேன் எல்லாம் சூழ்ந்து கொண்டாங்க. ஆனால் நான் கீழே விழ அதுக்கு பின்னாடி முன்னேறணும், பின்னாடி வந்தோம் தொப்புன்னு கீழே ஒன்று பல்ட்டி அடிச்சுட்டான். அருமையானவர்களே, தேவனுக்கு இரக்கம் தெரிஞ்சது, என் மேல வைத்த அழைப்பு தெரியாது. இதைதான் நம்பி இருக்கிறோம். அதனால தேவனுடைய ஊழியக்காரர்கள் சபைக்கு வரும் விசுவாசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அவங்களை ஏமாத்திடும். பேய் அவர்களுக்குள்ளே இருக்கும், வேற்றுமையின் ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கும். எல்லாம் நான் தான் சபையில எல்லா வேலையும் செய்வேன் அள்ளி போட்டு அப்படிங்கிற வேற்றுமை அவர்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு பேய் அவர்களுக்குள்ளே சிலர் ரொம்ப தூஷணம் பேசிட்டு இருப்பாங்க. வெளியில பைபிள் எடுத்து கண்ணியமா வரும், அது தூஷணத்தினால அது வெளியே போகாது, உங்களை ஏமாத்திடும். பாஸ்டர் நீங்க இருப்பீங்க, நல்ல விசுவாசி நினைப்பீங்க, காணிக்கை கொடுத்தது, தசமாக கொடுத்தது, ஜபத்து கரெக்டா வருது நினைச்சிட்டு இருக்கீங்க. அது பேய் என்பதை நீங்க புரிந்து கொள்ளாவிட்டால் அது உங்களுக்கு சேதத்தை உண்டாகும். அதனால தான் நான் எல்லார்கிட்டையும் காணிக்கை வாங்க மாட்டேன். புரியுதுங்களா? அவங்க தள்ளி விட்டுருவேன். அவங்க யாருக்கென்னா கொடுத்துட்டு போவாங்க. எனக்கு அது வேணாம். நான் கஞ்சி குடிச்சாலும் இருக்கிறதுல கஞ்சி குடிச்சிட்டு அவன் தண்ணி சாதம் சாப்பிட்டு ஒழிச்சு. இது போல கேடு கெட்டவர் இடத்துல பேய் ஆளுகள் இருக்கிற இடத்துல நான் வாங்குறதே இல்லை. அவன் வீடுகளுக்கு போக விரும்புறது கிடையாது. வாசற்படியிலே பேய் இருக்கு. இந்த நாளுக்கு முன்ன ஒரு லேடி கூட பேசிட்டு இருக்கேன். பேய் இருக்கு, 50-55 வயசு 60 வயசுல ஆளு அந்த பொம்பளைக்குள்ள இருக்கிறான். நான் வெளியே சொல்ல 45 வயசுல ஆள் இருக்கிறான்னு சொல்லிட்டேன். அது யார் என்பதை நான் வெளியே சொல்றது இல்லைங்க. நான் ஏற்கனவே ஆண்டு கொண்டிருந்த பொருளா அவனுக்கு மனசு இல்லாம அவனுக்குள்ளே இருக்கு. அவள் கிரியை எப்படி இருக்கும்? அந்த புகுந்த குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கும். அபகரிக்கிறார் புரியுதுங்களா? திருடுகிற ஆவி, அபகரிக்கிற ஆவி கூட இருக்கும்.
அந்த ஆவியில் அவங்க இருக்கிறாங்கன்னு அறிந்து கொண்டே அதுவரை தான் கட் பண்ணணும் போகிறது. உண்மையானவர்களே, இது சரியா அறிந்து கொள்ளாமல் நீங்க ஊழியம் செய்து கொண்டே இருக்கலாம். 6 நாள் நடத்தலாம், ஜெபம் நடத்தலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனா இவர்களை பகுத்தறிகிற கிருபை எல்லாருக்குமே கிடையாது. நான் சூரியன் வைக்கிறது, நம்முடைய ஜெபமே சூரியன் வைக்கிறது போல் இருக்கும். ஆவிகளை எப்படி ஏவுகிறது? எனக்கு ஒரு பாசம் சொல்லிக் கொடுக்கணும். நித்தியமெல்லாம் கற்றுக்கொண்டேன். வெளியே யார் சொல்லிக் கொடுக்கப்படாது, அப்படிலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. என் பரிசுத்தவங்களை எனக்கு நிறைவாக சொல்லிக் கொடுக்கணும். அது இல்லையா? அதான் அவர்களை என்னால் மறக்க முடியும். சீக்கிரம் ஸ்தாபனத்திலிருந்து நான் வெளியில வந்துட்டாலும் என் உள்ள அங்கதான் இருக்கும். அங்க கற்றுக்கொண்டது தான். அதுதான் அந்த மேன்மை தான் இன்றைக்கு என்னை வைக்கிறது. சிறு வயதிலே என் பரிசுத்தவங்களை எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன். எல்லாம் சின்ன வயசுலேயே எனக்கு எதுக்கு இவங்களாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா அதுதான் இந்த வயதிலே எனக்கு உபயோகமா இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் யாருக்கு பண்ண மாட்டேன். நான் பாட்டு வழிபோக்கணக்குள்ள போயிட்டு உங்களுக்கு சபை இருக்கு, ஜனங்கள் இருக்கு, பணம் இருக்கு, எல்லா வசதிகளும் நீங்க வாழ்ந்தாலும் ஒரு மனிதனையும் நீங்க பரலோகத்துக்கு அனுப்ப யோகிதை இல்லாதது என்பதே எனக்கு தெரியும். அந்த யோகிதை வேணும்னா நீ ஒன்று அடக்கி தேவஸ்தானத்தில் இருக்காரு. ரொம்ப வேதாந்த பேசுகிறார். எனக்கு என் பரிசுத்தவான் நன்றாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வாழ வைக்கிறது தெரியும், அழிக்கிறது. அன்பானவர்களே, இந்த திருவதான் பெரிய விஷயம். அவர் ஆளுகை நமக்குள்ளே இருக்கிறார். ஆளுகை நமக்குள்ளே இருந்து நம்மை ஆள வேண்டும். இந்த பௌர்ணமி என்று இந்த விசேஷ ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவன் நீங்களும் வீட்டில் இதை போட்டு ஜெபத்தை ஏறுங்க. கர்த்தர் உதவி செய்வார். தேவன் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. தேவனை நாம மையப்படுவதாக. இப்ப நாம் ஜெபிக்க போகிறோம். இது பௌர்ணமி. ஏற்கனவே நான் இந்த பௌர்ணமி ஜெபத்தை நடத்தி இருக்கிறேன். அமாவாசை ஜெபத்தை நடத்தி இருக்கிறேன். புதிதாக இந்த ஊருக்கு வந்து 1.5 மாசம் ஆகிறது. மீண்டுமாக இந்த பௌர்ணமி ஜெபம் அமாவாசை ஜெபத்தை நடத்த அடியேன் விரும்புகிறேன். ஏவுதலா இருக்கிறது. நிறைய பேய்கள் இந்த ஊர்ல இந்த மெயின் ரோட்ல வர பேய்கள் ஓடுது காத்துல. அங்கே இங்கேயுமா அலையுது. விபத்துல செத்த ஆவிகள், வீடுகளில் செத்த ஆவிகள் ஓடி 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 அலைந்து தெரியுதுங்கெல்லாம் பேய்கள், செத்த ஆவிகள் அலைந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மனுஷர்ல பார்ப்பீங்க. இந்த செத்த ஆவிகளை பார்க்கத்தக்கதான கிருபை உங்களிடத்துல கிடையாது. புரியுதுங்களா? நான் யாருக்கு சூனியம் வைக்கிறேன்? ஒரு நபர் பொம்பளை சொல்றான், இது என் பிள்ளைக்கு கொன்ற போறான், நான் வேற ஒரு பெரிய ஆளை பார்க்கணும்னு வர்றான். அதான் யார் என்னைக்கு தெரியாத ஆண்டவர் தான். நீ தீங்கு செஞ்சா கொஞ்சம் பாதிக்கும். அது கூட தேவன் பாதிக்கும். நான் இப்ப பாதிக்கப்பட்டுதான் இருக்கேன். இந்த வேதனை வர வர உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிட்டு உன் சந்ததி மீது அந்த சாபம் கீழே நீக்கும். அப்படியே வந்து அமர்ந்துடும். நான் எவ்வளவு பாதிப்பேன். நீ சூரியன் வச்சுட்டேன், நீயே சொல்லிட்டேன், உன் பொருஷனும் சொல்லிட்டான், அதை வைக்கிறோம் பண்ணிட்டேன். தேவனுக்கு உண்பேடி சாபத்தில் யாருக்குள்ளா சாபம் இருக்கோ அவங்க எனக்கு விரோதமாய் வருவார்கள் என்று எனக்கு தெரியும். சாபத்தில் இருக்கிறவர்கள் எனக்கு வருவார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் என்னை அழைத்த தேவன் ஜீவனுள்ளது. உதாரணத்துக்கு சொல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்களே எழுப்பினார். அவர்கள் அவரை பார்த்து நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல என்று அவர் சொன்னார். அருமையானவர்கள், எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய நிந்தை. அவர் ஜீவனை வைத்த அவர் நோக்கம் சாத்தானை ஜெயிக்கும். சொந்த ஜனங்கள் தான், இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அவர்களே அவருக்கு விரோதமாய் செயல்பட்டதை குறித்து அவருக்கு வேதனை தெரியும். அவர்கள் ஆக்கினையை அவர்களே ஏற்றுக்கொண்டார். இயேசு இவரை சிலுவையில் அறியும். பராபாசை எனக்கு விடுவிக்கணும், பராபாசை விடுவிக்கும். பாருங்க, எங்க தலைவரின் மீது அந்த சாபம் வரட்டும் என்று அவர் சொல்லி சாபத்தை ஏற்றுக்கொண்டார். பராபாசை வெளியேற்றினார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இருந்தார். நம்ம நம்பிக்கை அவர்களுக்காக மாற்றமில்லை. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைதான் நாம் நம்புகிறோம். நமக்கு மீட்பை உண்டாக்கிய அந்த ரத்தம்,
அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியில் சிலுவையிலிருந்து சிந்தப்படும் போது, அவர் ஆறினால் அடிக்கப்படும் சிந்தினதே, அந்த ரத்தம் உங்களுடைய பெயர்களை சொல்லிக் கொண்டுதான் சிந்தி இருக்கும் என்கிறதான நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிறது. எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? என் மகனே, என் இருதயராஜே, நான் உனக்காக தான் பூமியிலே சிந்தப்படுகிறேன். ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அது என்ன சொல்லும்? என் மகனே, அப்ப நான் பிறக்கலைங்க, இந்த பூமியில எங்கேயும் இல்லை, ஆனா உனக்காக தான் இந்த பூமியில் நான் சிந்தப்படுகிறேன். காரணம் என்ன? என்னை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்ன பெயர் தான் எனக்கு வர வேண்டும் என்று அப்பொழுது நியமித்திருக்கிறார். அதனால்தான் அந்த ரத்தம், என் மகனே இருதயராஜே, நான் உனக்காக தான் இந்த பூமியிலே சிந்தப்படுகிறேன் என்கிற சத்தம் என் செவியிலே அன்று சிந்தினது. அது என்னை கழுவி சுத்தமாக்கி என் தன்னோடு கூட வைத்துக் கொண்டு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். எனக்காக தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தி இருக்கிறது. நீ சொல்லணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை சுமந்து தீர்க்கும். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பெயரை சொல்லிக் கொண்டுதான் இந்த பூமியிலே சிந்தி இருக்கிறது. அப்பொழுது நாம் பிறக்காமல் இருக்கலாம். அருமையானவர்களே, தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். உன் பெயர் இன்னதுதான் என்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் அன்றே உன் பெயரை சொல்லிக்கொண்டே கீழே சிந்தின. அருமையானவர்களே, இந்த பௌர்ணமி என்று நாம் ஜெபிக்கிறோம். இந்த வீடியோ உங்களை தேடி வரும்போது நீங்கள் பாருங்கள், நான் சூனியம் வைக்கிறவன் அல்ல. எனக்கு பெயர் அகம்பாவம் பிடித்தவர்கள் வைத்து விட்டார். நான் பெரிய மந்திரவாதிகள் இடத்துல போய் ஊழியம் செய்வேன். அது எனக்கு நன்றாக தெரியும். அவரை தேடி வருகிற ஆவிகள் வர வைக்கும் போது நான் பக்கத்தில் நிற்பேன். போய் நிற்பேன். நான் அந்த பெரிய தாம்பல் கத்திருப்பேன். அவர் பல்ட் அடிச்சு கீழே வரும். ஐயா, நீங்க அங்க போய் நின்றுங்க, நீங்க தானே கூப்பிட்டீங்க, நான் மன்னிச்சுக்கிறீங்க. அங்க போய் நின்று எல்லாரும் அவரை மறைச்சு பார்ப்பாங்க. நீங்க அங்க நெல்லுங்க, கட்டி எகிரிட்டு பாருங்க. என்ன எகிரிட்டு? பெரிய தாம்பல் கத்து எகிரிட்டு பல்ட் அடிச்சுட்டு திரும்பி பார்க்குற யாரு? நான் பின்னாடி இருந்து, நீங்க தானே கூப்பிட்டீங்க, நீங்க வேண்டாம், அங்க போயிருங்க தயவு செய்து. கத்தி எகிரிட்டு சூட எகிரிட்டு தாம்பல் போயிடும். என் தெய்வம் போயிடையா, நாம போயிடும். அதோட நான் தள்ளி போனேன். நேரடியா பார்க்க தெய்வ மகிமை, தெய்வ கிருபை, தெய்வ ஊழியக்காரனை மீது இருக்கிற எனக்கு மாதிரியில் பண்ணினவர்களுக்கு சொல்கிறார். எவ்வளவு பெரிய சாபம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அவர்கள் நிலைமை அவர்கள் அறியாது இருக்கிறார். எவ்வளவு பெரிய சாபம், எவ்வளவு பெரிய சாபம் சந்ததிகள் மேல் இருக்கிறது. அது அறியாது இருக்கிறார். இது போல என்னை போல பாதிக்கப்பட்ட பலர் இருக்கிறார்கள் தேவ ஊழியக்காரர். அதனால் தான் இந்த நாளிலே கட்டு உடைக்கிற சொல்லி 25 வருஷங்களுக்கு முன்பாக இந்த கட்டு உடைக்கிற ஜெபத்தை எல்லா இடங்களிலும் போய் செய்யும். இந்த நாளிலே துவங்கி இருக்கிற வீடியோ பார்த்து அநேகர் பார்க்க போகிறவர்கள், நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணணும். மறுபடியும் நான் கூடி ஜெபிக்க வேணும். தெய்வ ஊழியக்காரர் நாம் ஜெபிக்கத்தான் வேணும். தேவ ஜனங்கள் கூடி ஜெபியும் ஜெபம் பண்ணுங்கள். உங்க வீடுகளில ஜெபம் பண்ணுங்கள். எந்த திசையில நீங்க இருந்தாலும் சரி, தேவண்ட வல்லம் இந்த நேரத்துல இந்த வீடியோ பார்க்க போற ஒவ்வொருவருக்குள்ள இறங்கும். நீங்கள் அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கிறீங்க. அல்லேலூயா. அங்கே நீ ஜெபம் பண்ணுங்க. இரவிலே வந்து விட்டா இரவிலே ஜெபம் பண்ணுங்க. காலையில வந்து விட்டா காலையில ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஊழியக்காரரை பாதுகாப்பு எங்களுக்காக ஜெபிக்கிறார். இந்த அம்மா பௌர்ணமி நேரத்துல இவ்விதமான கட்டுகளை எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அகன்று போகிறது. எனக்கு தெரிகிறது, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்ப கட்டு ஓடுது பாருங்க. இந்த கட்டு நாளைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க, நீங்க தேவனை நினைவு கூறும் போது அந்த கட்டு உங்களை விட்டு உடைந்து போகும். சோதித்து பார்க்க போயணும், உங்களுக்கே தெரியும், உணர்வு வந்துடும். இப்ப நிறைய கட்டுகள், நான் இருக்கிற ஊர்ல இருந்து ஒரு பொல்லாத ஆவி ஓடுது. இப்போ நான் வசிக்கிற இடத்துல வந்து செத்த ஆவி வேகமாய் ஓடுது. ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி ஓடுது. நான் எங்க நான் வந்தது தெரியாது. நிறைய செத்த ஆவிகள் ஓடுது. இப்போ நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். Glory God, glory God. அற்புத விடுதலை உண்டாகட்டும்.
பேய்கள் இருக்கிற இடம் பாதாளமாச்சுதே. பேய்கள் இருக்கிற இடம் பாதாளமாச்சுதே. நகரத்துல அது நிற்க கூடாது ஆண்டவரே. ஜனங்களுக்கு தீங்கு செய்கிற ஆவிகள், ஊழியக்காரருக்கு தீங்கு செய்கிற ஆவிகள் அகன்று பாதாளத்திலே போகட்டும். தேவ ஜனங்களும் உம்மை நேசிக்க ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆவிகளும் பாதாளத்திலே போகட்டும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். 7 வழியா சிதறண்டு போ. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படாது. தேவனுடைய கரம் தேவன் ஜனங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் கேள். நீ அறிக்கை செய்யாதை. நான் சிங்கத்து மீது, விரியன் பாம்பு மீது நடந்து பால சிங்கத்தை வலு சர்வத்தை மிதித்து போடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை குதித்து சொல்லு தேவ சமம். நீ பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், உனக்கு விடுதலை தரும். நான் தொடர்ந்து லைன்ல இருங்க. அல்லேலூயா. நீங்கள் சிங்கத்தின் மீது, விரியன் பாம்பு மீது நடந்து பால சிங்கத்தை வலு சர்வத்தை மிதித்து போடத்தக்கதாக விசேஷ கிருபைகளை தேவனும் தருவார். எனக்காக யார் ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, என் கஷ்டத்தில் இருக்கிறேன், என் குடும்பத்திலே சமாதானம் இல்லையே, நிம்மதி இல்லையே, எனக்கு என் புருஷனுக்கு புரிந்து கொள்ளுதல் சரியில்லையே ஆண்டவரே, என் பிள்ளைகள் என்னை சரியா புரிந்து கொள்ளவில்லை, என் பிள்ளைகளை நாங்களும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம், எங்களுக்கு யார் உதவி செய்வா, எங்களுக்காக யார் ஜெபம் பண்ணுவா அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இந்த கட்டு உடைக்கிற ஜெபம் இந்த வீடியோ பார்த்த நேரத்துல உன் குடும்பத்தில் இருக்க அந்தகாரங்கள் உன்னை விட்டு போய்விடும். வயலகத்தார் நுணுக்கமா செய்கிற மாந்திரிகள் அவர்களை திருப்பி அடிக்கும். இது அடையாளம். அவர்கள் சேதம் உண்டா, அவர்களே நாசம் அடைந்து போவார்கள். உனக்கு சேதம் இருக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுகிறார்களா? அவர்கள் அழிந்து போவார்கள். தேவ கிருபை நம்மளோடு இருக்கட்டும். அல்லேலூயா. தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். இதை பாருங்க, உங்களுக்கு விடுதலை உண்டாகும். தேவனுடைய வல்லமை தேவ பிள்ளைகளுக்குரியது. தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. எந்த சபைக்கு நீ செல்கிறவர்களா இருந்தாலும் இந்த நேரத்துல இந்த கட்டுகள் உடையட்டும். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் விடுதலை உண்டாகும். பேய்களுடைய அலக்கடிப்பு ஆளுகைகள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சர்ப்பங்கள் உங்களை சேதப்படுத்தும். தேர்கள் உங்களை சேதப்படுத்தாது. சர்ப்பங்கள் சாகற்றும். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சர்ப்பங்கள் சாகற்றும். கோடி கிறிஸ்தவர்கள் இல்லாமல் போனால் பரவாயில்லை. ஆமென். ஆண்டவரே, இந்த சர்ப்பங்கள் சாகட்டும் என்று சொல்கிறேன். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சர்ப்பங்கள் சாகற்றும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சர்ப்பங்கள் சாகற்றும் என்று கட்டளை. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சபைக்கு போயிட்டு வந்து அந்த ஊழியக்காருக்கு நிறைய போராட்டங்கள், எதிர்ப்புகள் இருக்கிறது. அவர் குரூஸ், அவர் மோரையில இருக்கிறார். ஜபவி அன்பானவர்களே, அந்த அவர்கிட்ட வருகிற ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்தகார உலகாதிகளின் கிரியைகள் எல்லாம் நிர்மலமாகப்படுவாங்க. அல்லேலூயா. அந்த ஊழியத்துக்கு இருக்கிற எதிர்ப்புகள் நீங்கணும். அவர்களை நம்பி வருகிற ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும். எல்லா விடுதலையும் போட்டும் அந்த ஜனங்களுக்கு ஒரு கிரியை செய்ய அந்த சர்ப்பங்கள் சாகப்பட வேண்டும். சர்ப்பங்கள் அழிக்கட்டும். சர்ப்பங்கள் செத்து போகட்டும். சர்ப்பங்கள் சாகட்டும். ஆண்டவரே தேவனே, அந்த மோரையில் இருக்கிற அந்த ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம். அந்த குரு செய்கிற ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவரே, அந்த ஊழியத்துக்கு விரோதமா இருக்கிற அந்தகாரங்கள் சாகட்டும். அந்த எல்லை பிசாசுகள் பாதாளத்திலே போகட்டும். வருகிற ஜனங்களுக்குள்ள ஆரோக்கியம் உண்டாகும். விடுதலைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே கிரியை செய்ய முடிவெடுத்த மாட்டார்கள். அல்லேலூயா. அது போல பூச்சி அத்திப்பட்டு இருக்கிற அந்த ஊழியத்துக்காக, அந்த பெல்லிஷிப்புக்காக நன்றி. அங்க வர ஊழியக்காரருக்கு விரோதமா இருக்கிற எல்லா பொல்லாப்புகளும் பாதாளத்துல இப்பவே நிர்மலமாகட்டும். ஆண்டவரே கிரியை செய்தவர்களும் அற்புத விடுதலைகள் உண்டாகும். அங்கே கூடுகிற ஜனங்களை ஊழியக்காரரை ஆசிரியர், கூடுகிற ஜனங்களை ஆசிரியர் ஆராதனைக்கு விரோதமா இருக்கு. எல்லா தடைகள் நீங்கட்டும். தேவ ஜனங்கள் அந்த குழுவையும் போது பேய்கள் ஓடிட்டதாச்சு. ஜனங்களுக்குள்ள இருக்கிற அந்தகார கிரிகள் நிறுவனமாகும். எனக்குள்ள விடுதலை இல்லையே, ஆராதனைக்கு வருகிறேன், ஜெபிக்கிறேன், ஆனா எனக்குள்ள விடுதலை இல்லை, தவிக்கிறேன். அந்த தேவ ஜனங்களுக்குள்ள இந்த வீடியோ பார்த்தவனே அற்புத விடுதலைகள் உண்டாகட்டும். பேய்கள் கிரிகள் அழிந்து போட்டும். அவளுக்குமா கிரியை செய்யற சர்ப்பங்கள் சாகட்டும். சர்ப்பங்கள் சாகட்டும். ஆமென். சர்ப்பங்கள் சாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். 7 வழி ஆசீர்வாதம். அந்த சபையில் எந்த பாகுபாடு, எந்த பிரச்சனை இராதபடி ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும். தூதனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
பூச்சி அத்திப்பட்ட ஊழியம் செய்ய ஊழியக்காரர்களே, நீங்க பாசஸ் மீட்டிங் நடத்துறீங்க, தேவன் உங்களுக்கு தூதர்களை வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் இந்த வீட்டில் ஜெபிக்கிறோம், உங்களுக்கு தேவன் தூதர்களை வைத்திருக்கிறார். தேவைகள் சந்திக்கப்படும், உனக்கு எதிர்ப்புகள் அழிந்து போகும், தேவ கிருபை ஆளுகை செய்யும். அருமையானவரே, இந்த இடத்துல செபி டயசிஸ்கா ஜெபிக்கும். இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் செபி டயசிஸ்கா ஜெபிக்கும். அந்த செபி டயசிஸ் பாஸ்டருக்கா, இந்த ரெவரண்ட் பிஷப்கா நன்றி. அது ஐக்கியத்தோட எல்லா தேவன ஊழியக்காரருக்காக நன்றி. ஒவ்வொரு ஆண்டவரே காப்பாற்றும், ஊழியங்களை ஆசீர்வதி, ஊழியங்களை விடுதலை உண்டார், அவரிடத்தில் வர ஜனங்களுக்குள்ள விடுதலை உண்டார். ஒவ்வொரு தேவனும் ஊழியக்காரனும் மகிமை இறங்கட்டும், வசனம் இறங்கட்டும். ராஜா, பேய்கள் அலறி ஓடட்டும். ஆண்டவரே, இப்போ கிரியை நடத்திக்கிறார். ஆசீர்வதி. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் செயல்படுகிற இந்த பிஷப்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பு, ஒவ்வொரு ஊழியரையும் ஆசீர்வதி. ஒரு மனதை தார், ஐக்கியப்படுத்தும், தேவைகள் நன்மைக்கு எதுவாய்த்தார், கட்டுகள் உடைத்துனார். நிறைய ஊழியக்காரர்கள் பேய்களினால் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த வேளையில அந்த ஆவிகள் அவர்களை விட்டு வெளியேறட்டும். இந்த ஆவிகள் ஆளுகை அந்த குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். நடத்துகிற சபைகளை விட்டு யாரான ஸ்தலங்களை விட்டு வெளியேறட்டும். ஆமென். அவளை தேடி வருகிற ஜனங்களுக்குள்ள விடுதலையும் சௌக்கியமாக உண்டாகும். கட்டு உடையட்டும். இந்த பௌர்ணமி ஜபத்திலே கட்டு உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகள் அகற்றப்படுவதா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, எங்களை காத்துக் கொள்ளும். திருவதாய் இந்த ஆண்டவரே பூர்ணமலி தாலுக்காவுடைய சினா ஐக்கியத்துக்காக நன்றி. அதோட தலைவருக்காக நன்றி, அதோட செக்ரட்டரிக்காக நன்றி. அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிமாட்டோம், ஊழியங்களை ஆசீர்வதிமாட்டோம். அவங்கள போராட்டங்கள் நிர்மலமாகட்டும். அந்த ஊழியத்தை பொறுப்பட்டு சேர்ந்த சின்னாடு தாலுக்கா ஆசுக்காக நன்றி, கோடியாற்றுக்காக நன்றி, உடன் இருக்கிறவர்களுக்காக நன்றி. அவருடைய ஆசீர்வதியும் ஊழியங்களை ஆசீர்வதி. அவள் திருமார்க்கு செயல் அந்தகாரங்கள் சர்வங்கள் சாகச்சும், சர்வங்கள் சாக. இந்த ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு ஊழியத்தில் ஒரு வெளிச்சத்தை கற்றை நாம் மயப்படுத்துகிறார். அவர்கள் பேர் எனக்கு தெரியல, நீ திரைச்சி மேம்படுத்த மாட்டார். எங்களை காத்துகிறோம். அல்லேலூயா. உன் ஆத்மாவை ஆதரிக்கிறதோட தேவன் இருக்கிறார். அருமையான தேவன் ஊழியக்காரரே, நம்முடைய ஆத்மாவை யார் ஆதரிக்கிறானோ அவர்களோடு கூட தேவன் இருப்பார். நம்முடைய ஆத்மாவை ஆதரிக்கிற ஊழியரோடு தேவன் இருப்பார். நம்ம ஆத்மாவை ஆதரிக்காத ஊழியக்காரரோடு தேவன் இருக்க மாட்டார். அந்த வசனத்தின்படி என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோட தேவன் இருக்கிறார். என் ஆத்மாவை ஆதரிக்காதவர்களுக்குள்ளே தேவன் இல்லை என்பது இந்த வேத வசனத்தின்படி உண்மை, சத்தியம் என்று சொல்லும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இதான் பெத்மான் சொல்ற. யார் என்னை கைவிட்டார், கிறிஸ்து இயேசு நம்மை கைவிட மாட்டார். நாம் பெல்லோஷிப்புகளை நம்பி வாழ்கிறவங்க அல்ல, தேவனை நம்பி வாழ்கிறோம். தேவனை நம்பி வாழ்கிறோம். நீ வர வேண்டாம்னா வர வேண்டாம், அதை பத்தி நான் கவலைப்படுகிறவனே இல்லை. என்ன அழைத்தது இதெல்லாம் 40-50 வருஷத்துக்கு முன்னே எந்த பெல்லோஷிப் இருந்தது? ஒரு பெல்லோஷிப்பும் கிடையாதுங்க. போதகர் ஐக்கியங்களே கிடையாது, போதகருடைய ஐக்கியங்களே கிடையாது. அவரவர் அங்கங்கே தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்து மாண்டு போனார், செத்து போனார், பரலோகத்துக்கு போயிட்டான். அப்பதான் போதகருடைய ஐக்கியம் நாம ஒரு ஒருங்கிணைக்க வேணும்னு சொல்லி ஒரு பாஸ்டர் செய்தார். அந்த பாஸ்டர் இறந்து. அது எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அப்புறம் தான் போதகர் ஐக்கியங்கள் தெரியும். அங்கங்கே கூடி ஜெபித்தார். அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்கள், இந்த வேலையிலே தேவன் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு அந்நிய பாஷை வருகிறது, சிலருக்கு அது பிடிக்காது. ஆனால் தேவ ராஜ்யத்தின் வல்லமை நான் நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள். இந்த வீடியோ போட்டு ஜெபம் பண்ணுங்கள். அசுத்த ஆவிகள் ஒழிந்து போகட்டும். குடும்பத்தில் ஒரு மனம் உண்டார், குடும்பத்தில் ஐக்கியம் உண்டார் வருவதாகும். இயேசுவின் நாமத்திலே ஐக்கியம் சமாதானம் வரட்டும். கையிட்டு செய்கிற நல்ல வேலைகளை ஆசீர்வதிக்கும், மேன்மைப்படுத்தியார்கள். ஞாயிற்றுக்கிழமை நான் போட்ட வீடியோவில் நான் சூரிய வைக்கிறவர்களை பற்றி சொல்லியிருக்கேன்.
நான் யாருக்கும் சூனியம் வைக்கல. ஆனால் என்னுடைய ஜெபம் அவளை கொண்டுள்ளது. அருமையானவரே, எனக்கு பெருங்காய் அவதூறாய் பேசினவர்கள் அதே தீங்கிலே அகப்பட்டு விட்டான். ஒரு மனுஷன் ஒரு பையன் ஒரு பெண்ணை கருத்து விட்டுட்டான்னு சொல்லி பேசினான். அவன் ஒரு பெண்ணை நேரத்தில் தப்பா மூவ் பண்ணிவிட்டான். அது தெரிந்து விட்டது. இந்த பெண்ணோட பெற்றோர் ஒரு இடத்துல போய் சொல்லிவிட்டான். அதனாலே என் மீது அவர்களாக பேசினவன் வேறு சேகத்தில் இருக்கிற ஒரு பெண் இடத்துல தப்பாய் மூவ் பண்ண அவன் முயற்சி இருக்கு. எவ்வளவு மட்டமான ஆவி. உன் மனைவியின் இடத்துல நீ சந்தோஷமா இருக்கு. பிற பெண்ணை இச்சிக்க போறான். எனக்கு அந்த பழக்கம் இல்லை. தேவன் எனக்கு ஒரு திரும்ப தெரிய தேவர் ஆட்சியும் நம்மோடு கூட விளையாட்டு. உன்னை ஒருவர் தீங்கில அகப்படம் பண்ணினால் அதே தீங்கில அவன் அகப்படம் பண்ணுவான். எந்த ஆயுதம் வாய்க்காத தேவ கிருபை நம்மளோடு கூட இருப்பதா, தேவராஜ்யம் நம்மளோடு கூட இருப்பதா. அல்லேலூயா. அந்த இந்த மாலை வெளியில ஜெபிக்கிறோம். அங்கே ஒவ்வொரு எங்களை பாதுகாக்கும். நான் குடியிருக்கிற ஸ்தலத்தை பாதுகாக்கும். பேய்கள் போகட்டும். ஜனங்களை எங்களோட தேடி வர உதவி செய்யணும். சுற்றி இருக்கிற மக்கள் எங்கள் தேடி வரட்டும். இங்கே கூடியிருக்க ஜனங்கள் வாழ்கிற ஜனங்களிடத்துல எங்களை பற்றி யாரெல்லாம் தப்பா பேசுறாங்களோ ஆண்டவர் அவளுக்குள்ளே நியாய தீர்ப்பு வரட்டும். அவளுக்குள்ளே நியாய தீர்ப்பு வரட்டும். அல்லேலூயா. எனக்கு எந்த அவளை நிலை வர விரும்பினாலும் அந்த அவளை நிலை அவர்களுக்கு வரட்டும். எனக்கு தீங்கி செய்தவர்களுக்குள்ளே சாபம் இருக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு வழிநடத்தும், எங்களை கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். எங்களை புறக்கணிக்கிறவர்களை நீர் புறக்கணித்து என் ஆத்மாவை யாரும் ஏற்காதவனை தேவன் அகன்று போவான் பண்ணுவேன். நீர் அவனோடு இருக்க மாட்டேன். நாமே என் ஆத்மாவை ஆதரிக்கிறவரோடு தேவன் இருக்கிறது. அவன் பிள்ளை ஆண்டவர் எனக்கு தீ ஏற்காதவர்களை நீ சரிப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. தேவன் இந்த வேலையில நமக்கு உதவி செய்வாராக. தேவன் கவலைப்பட வேண்டாம். என் சிறிய ஜபம் தான் உங்களுக்கு கட்டுகள் உடைக்கப்பட்டது. நான் இப்போ மறுபடியுமா இந்த அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம் எல்லா நாட்களும், அது அமாவாசை கணிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று இருக்கிறது. அமாவாசை நாம் கணிக்கிறது இல்லை. அந்த நாளிலே ஜாக்கிரதைப்படுது. ஒரு சில இடங்கள்ல பெரிய மந்திரவாதம்லாம் நடக்கும், யாகம் வளர்க்கும் அமாவாசை இரவு. அதை நான் சொல்ல விரும்பல. அதனால்தான் கிறிஸ்தவ மக்களுக்குள்ள பிரச்சனை. நான் சொல்லுதான் இதை நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்களை நடத்துது. புஷ்கர்ணி என்று வைத்தார்கள். பாளையங்கோட்டையில் இருக்கிற எல்லா ஊழியக்கார லிஸ்டும் அவங்ககிட்டே இருக்கு. யாருக்கு கொடுப்பா? அதெல்லாம் வச்சு யாகம் வளர்த்ததுல பாளையங்கோட்டை தாலுக்காவிலே எந்த ஊழியக்காரன் விசேஷ கிருபை உள்ளவனா இருக்கிறான், தன்மை உள்ளவனா இருக்கிறான் பார்த்து யாகத்துல என் பெயர் இருக்கு. நிறைய பேரை சபை வச்சிருக்கான், அவன் பெயரு கூட இல்லை. அந்த அந்த அவன் யாகம் வளர்த்து எடுத்த பெயர்களிலே என்னோட பெயரு, எனக்கும் அவர் தீமை செய்தார். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் லெவல் வேறு, அவர் பெரிய சபை வச்சிருந்தாலும் அவன் கதை வேறு அப்படின்னு சொல்லி அந்த புஷ்கரணியில எனக்கு விரோதமாய் தீமை செய்ததை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கே வந்துட்டு அது உங்க பேர் இருக்கிறது. அருமையானவங்களே, அந்த மாதிரி தான் இங்கே யாகங்கள் எடுக்கும்போது அந்தந்த பகுதியில் உள்ள பாசத்து நம்பர்லாம் உங்ககிட்ட இருக்கும். அதெல்லாம் எடுத்துருவாங்க. உங்க பாசோட லிஸ்ட் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, திடீர்னு ஒரு பேப்பர் காணாமல் போகும். பாசஸ் லிஸ்ட்ல அந்த லிஸ்ட்ல இருக்க பேர், அந்த பேப்பர் வந்து காணாமல் போகும். காணாமல் வச்சு மிஸ் ஆகிட்டு நினைப்பீங்க. ஒரு ஆவி அனுப்பி அதை கொண்டு போயிடுவாங்க, உங்களுக்கே தெரியாது. அந்த லிஸ்ட் அவங்க கைக்கு போய் சேர்ந்து நான் சொல்ல புரியுதுங்களா? அதனாலதான் இந்த நாளிலே தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இது பௌர்ணமி நாள். கட்டுகளை உடைத்து தேவன் நிறுவனமாக்குவாராக. அல்லேலூயா. மீண்டுமா ஜெபம் பண்ணுகிறோம். தேவ கிருபை இருக்கட்டும். இந்த வீடியை பார்க்கும்போது நீங்களும் கூடி ஜெபம் பண்ணுங்கள். தனியா இருந்தா வீட்டில் ஜெபம் பண்ணுங்கள். என் பேர் இருதயராஜ், அப்போஸ்தலன் இருதயராஜன் சொல்லலாம், பாஸ்டர்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க தேவன் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். மறந்து விட வேண்டாம். நமக்கு தீங்கி செய்கிற ஆவிகள் பாதாளத்துல போய்விடும். நம்மை வஞ்சிக்க நம் பொருட்களை கொள்ளையிட பார்க்கிற ஆட்கள் உயிரோடவே இருக்கிறார். அவர்களுடைய தேவனுடைய கோபம் அந்தந்த ஏரியாவுக்கு செட் ஆகி அவர்கள் வீடுகளுக்குள்ள போகணும்.
அவளை அழித்து விட வேண்டும். இவ்வளவு பொல்லாத ஆவிப்பார். அதனாலே நான் குளிர்ந்து ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே நாம் மயப்படுவதாக. தேவ ஜனங்களை காத்துள்ளோம், விசுவாசிகளை காத்துள்ளோம், ஊழியக்காரர்களை பாதுகாக்கணும். தேவ கிருபையிலே ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ள ராஜா. கோழி தன் குஞ்சுகளை சேட்டைகளின் மறைவிடங்களிலே மறைத்துக் கொள்வது போல ஜனங்களை மறைத்துக் கொள்ளும், ஊழியக்காரர்களை மறைத்துக் கொள்ளும், ஊழியர்களை மறைத்து பாதுகாக்க வேணும் என்று மன்றாடுகிறோம். எல்லாம் ஃபுல்லாக திருமணமாகுவதாக, எல்லா மாந்திரி கட்டுகளும் இந்த நாளிலே உடைக்கப்படுவதாக, 7 வழியாக சிதறண்டு போவதாக. இந்த தேவ ஜனங்களில் யாரெல்லாம் மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த மாந்திரிக கட்டுகள் ஆவிகள் எல்லாம் 7 வழியாக சிதறண்டு போவதாக, 7 வழியாக சிதறண்டு போவதாக. அற்புத விடுதலின் சௌக்கியங்கள் வரட்டும். தேவனின் கிருபை உண்டாகும். ஆண்டவரே பிரசன்னங்களை ஆளுகை செய்யட்டும். அந்த குடும்பங்களை காப்பாற்றினாங்க. கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும்படி உம்மிடத்தில் கொண்டாடுகிறோம். எனக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்கள் அதே தீங்கிலே அவர்கள் அகப்பட வேணும். அப்பதான் தெரியும் அதோடைய வேதனை என்ன. சந்தோஷப்படலாம் தீங்கு செஞ்சிட்டோம், ஆனால் கண்டிப்பா பாதிப்பு உண்டு. நான் தீங்கு செய்யல, யாருக்கும் பாவம் வாசற்பது இந்த மாதிரி குடும்பங்களை கெடுத்துட்ட. ஒரு நாள் நீ கெடுத்தனா உன் பிள்ளைகள் வாழ்க்கையை அழிந்துட்டோம், அவர் வாழ்க்கையில் அழிந்துட்டோம். எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், அந்த குடும்பத்தை அவர்கள் அழித்தார். அடுத்த பெண் அந்த குடும்பத்தை அழித்தார் மாந்திரிகம். அப்போ அழித்த பெண்ணோட குடும்பத்தை தீவி செஞ்சா பார்த்தீங்களா, அவங்களை அழிக்கிறதுக்கு ஒருவர் எழும்புவார். அது அவங்க வாரிசுகளிலே வரும். வாழியா இந்த அழிவு சம்பவித்துக் கொண்டே இருக்கும். புரிகிறதா அவங்களுக்கு? தேவன் நம்மோடு இருந்தால் போதும், தேவனை பாதுகாப்பு இருந்தால் போதும். ஆண்டவரே கிரீச்சியுடைய என்பதை வேண்டிக் கொள்கிறேன். எங்களை காத்துள்ளோம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் சபையை காத்துள்ளோம், பாதுகாப்பை தார். அதே போல சர்ச் ஆஃப் பெண்டிகேஷன் மினிஸ்ட்ரியை ஆசீர்வதிக்கிறோம். ஜனங்களை கொண்டு வரமாக ஒருத்தர் நல்ல நேரக்காக ஸ்தோத்திரம், ஒருத்தர் எல்லா அங்கீகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். இன்னும் வர வேண்டிய அங்கீகாரங்கள் எல்லாம் எங்களுக்கு வரட்டும். தடைகளை நீக்கிப்போம். ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய உதவிகளை தார். நான் ஆராதனை ஸ்தலம் 10ஆம் நேரத்தில் அப்ரூவ் பிளாட்ல வாங்க உதவி செய்துள்ளோம், ஒரு மயான பூமி வாங்க உதவி செய்துள்ளோம். எல்லா தடைகளையும் அமர்ந்து போகட்டும். அநேக மக்களை சாதகமாக திருப்பியர்களும் பாதுகாவலை தந்து வழி நடத்தும்படி உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு அனுகூலமான வாசல்களை திறந்தோம். ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு அனுகூலமான வாசல்களை திறந்தோம். வாசல் நிறைய வாசல் நாங்க சபை நடத்த முடியாது. அருமையானவர்களே, இப்ப நான் கண்ண மூடிக்கு தான் இருக்கிறேன். நிறைய ஊழியக்காரர்கள் இந்த ஊழியத்தை செய்ய முடியலையே, திணறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால முடியல, இதுக்கு என்ன செய்யறது தெரியல. ஞாயிற்றுக்கிழமை நெருக்கி வர 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 அவங்க பயம் வருகிறது. நான் என்னத்தை பிரசங்கம் பண்ணணும்னு தெரியலையே. இந்த பயம் வருகிறது. யாரை போடலாம், யாரை நியமிக்கலாம், பிரசங்கத்துக்கு அனுகூலம் பண்ண வேணும். நியமிக்கிறீங்க, ஊழியத்தை செய்ய முடியல. அலக்கழிப்பு வருகிறது, குடும்பத்தை அலக்கழிப்பு வருகிறது. தேவன் இந்த வேலையில விசேஷ கிருபைகளை தருவார். தேவன் உங்களுக்கு விசேஷ வெளிப்பாடுகளை தருவார். தேவன் சபையை தொடர்ந்து நடத்த இன்னும் 40 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக, 50 ஆண்டுகள் ஊழியத்தை நீங்களே செய்யத்தக்கதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறேன். நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுங்கள். அநேக கிறிஸ்துவ போதகர்கள் இந்த வீடியோ பார்த்தால் எனக்கு ஜெபம் பண்ணுங்கள். தேவன் தான் நமக்கு அனுகூலம் பண்ணுங்க. நமக்கு யாரும் இல்லை, சொந்த குடும்பத்தை விட்டு வந்து விட்டோம். பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு அவசியம் இல்லை. ஒன்றும் இல்லாமல் சொந்த குடும்பத்தை விட்டு வந்து சொந்த ஊழியத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற நிறைய போதகர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு தான் விசேஷ பாதுகாப்பு. எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை என்று பேதரு சொல்லுகிறார். அருமையானவர்களே, சில ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சில ரதத்தை குதிரைகள் குறித்து மேன்மை பாராட்டுகிறார். நிறைய ஊழியக்கார பார்த்து சொத்து இருக்கையா, சொத்து இருக்கு, சொத்தை வைத்து ஊழியம் செய்யலாம். அப்படி இருக்கிறவர்களுக்கு வேற. ஆனால் ஒன்றும் இல்லாமல் வந்து ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுக்கு விசேஷ கிருபைகள் தேவன் இதுக்கு ஆயிரத்தரும் குடும்பங்களை பாதுகாக்கும், பிள்ளைகளை பாதுகாக்கும், ஊழியர்களை ஆசிரியர்கள். இன்னும் 50 ஆண்டு அந்த மனிதன் ஊழியத்தை செய்யட்டும். விசேஷ ஞானம், கிருபை, பகுத்தறிவுகளை விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்கள் ஏமாந்துடக்கூடாது. ஏதான் இருக்கும். சில பேர் ஆடும், சில பேர் ஆடாது.
சில பேர் பேசும், சில பேர் பேசும். அமைதியாக வந்து உட்கார்ந்துட்டு உங்களை ஏமாத்திட்டு போயிடும். விசுவாசித்தா உங்களை ஏமாத்திட்டு போயிடும் அந்த ஆவி. எச்சரிக்கையா இருங்க, தனியா ஜெபம் பண்ணுங்க. எந்த அசுத்தாவி உள்ள வந்தாலும் அந்த ஆட்கள், அந்த ஆவிகள் அவர்களை அலக்கடிக்க வேண்டும். ஜாக்கிரதையா இருங்க. தேவன் நமக்கு உதவி செய்வீரா. அல்லேலூயா. உதவி செய்து நம்மளை வாழ வைப்பாரா. அல்லேலூயா. தேவ கிருபை நம்மை ஆளுகை செய்யும். ஒவ்வொரு ஊரின் விசேஷமா நலவாரை திட்டத்தை நீர் ஆசீர்வதிமா. அநேக ஊழியக்காரருக்கு நன்மைகள் கிடைக்கும். நீ பாதுகாத்து இருபதா இதை முன்னிருந்து நடத்துகிறவர்களுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நான் பெருமையாக இந்த கருத்து இயேசு கிறிஸ்து நல்லவன் நாம் ஆமென். God bless you. Praise the Lord. God bless you.